அரசாங்கத்தின் ஆதரவுடன் இயங்கும் நேஷனல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் அலட்சியத்தால் உயிரிழந்தவர்களின் சாமிப்பு பணம் அவர்களது பிள்ளைகளுக்கு சேராமல் பல வருடங்களாக முடங்கி கிடப்பது அம்பலமாகியுள்ளது. நியூபரியை சேர்ந்த ட்ரேசி மக்யூரி பிரவுன் என்பவர் தனது தந்தை 2020 இறந்த பிறகு அவருக்கு சொந்தமான 2000 பிரீமியம் பவுண்ட் பணத்தை பெற 2026 ஆண்டு வரை போராடியுள்ளார். ஆரம்பத்தில் கணக்கே இல்லை என மறுத்த அதிகாரிகள் பல வருட இழுத்தடிப்புக்கு பின்பே பணத்தை வழங்கியுள்ளனர். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் நிறுவனத்தின் குளறுபடிகளால் சுமார் 37,500 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 476 மில்லியன் பவுண்டுகள் இவ்வாறு முடங்கி கிடப்பதாக ஓய்வூதிய அமைச்சர் டார்ஸ்டன் பெல் தெரிவித்துள்ளார். மரணித்தவர்களின் உறவினர்களை மீண்டும் மீண்டும் ஆவணங்கள் கேட்டு அலைக்கழித்ததும், இறந்த 5 வருடங்களுக்கு பிறகு இறுதிக்கிரியை செலவுகளை செலுத்துங்கள் என கடிதம் அனுப்பியதும் பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த சம்பவங்களுக்காக அந்நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாமாகவே முன்வந்து தொடர்பு கொள்ளப் போவதாகவும், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்போதைக்கு அவசரப்பட தேவையில்லை என்றும் அறிவித்துள்ளது.